ஒரு 12 சாதாரண வார்த்தைகள் எழுதப்பட்ட ஒரு துண்டு காகிதத்தை இப்போ கற்பனை செஞ்சுக்கோங்க. ஆமா, அது ரொம்ப சாதாரணமா தெரியலாம். கண்டிப்பா. ஆனா, அந்த காகிதத்த நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா, உங்க வாழ்நாள் சேமிப்பு எல்லாமே ஒரே நொடியில நிரந்தரமா அழிஞ்சிடும். உங்கள காப்பாற்ற எந்த கஸ்டமர் கேரும் அங்க இருக்காது. பாஸ்வேர்ட் மறந்துடுச்சுன்னு சொல்லி கேட்க எந்த வசதியும் கிடையாது. ரைட். அதுதான் வெப்3 உலகத்தோட ஒரு மிகப்பெரிய உண்மை. ஆனா, அதே காகிதத்த நீங்க பத்திரமா வச்சிருந்தா, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வருமானத்த தரக்கூடிய ஒரு புதிய பொருளாதார உலகத்தோட கதவுகள் திறக்கும். இந்த ஆழமான விரிவான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். ரொம்ப சிறப்பான ஒரு அறிமுகம். ஏன்னா, இன்னைக்கு நம்ம பேசப் போற விஷயம் வெறும் ஒரு தொழில்நுட்ப வழிகாட்டி கிடையாது. பணம், உரிமை, அப்புறம் பாதுகாப்பு இதையெல்லாம் நாம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கறத மாத்தப் போற ஒரு விஷயம். LGNS ஐடி ஆக்டிவேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விரிவான வழிகாட்டி கையேடு. இன்னொன்னு ஆரிஜின் தமிழ் ஸ்டேக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் வீடியோ. ஓகே. இந்த 2 ஆதாரங்களையும் வச்சு நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வெப்3 வாலெட் எப்படி உருவாக்குவது, அதுல காயின்களை எப்படி சேர்க்கிறது, ரெஃபரல் லிங்க் வழியா எப்படி உள்ள நுழையிறதுன்னு பார்க்க போறோம். ஆமா. அது மட்டும் இல்லாம ஸ்டேக்கிங் ப்ராசஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறதையும் ரொம்ப ஆழமா விவாதிக்க போறோம். எனக்கு இதுல என்ன சுவாரஸ்யம்னா, இதை எப்படி செய்றோம் அப்படிங்கறத விட ஏன் செய்றோம் அப்படிங்கிற அந்த பின்னணி தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான். அந்த அடிப்படை புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இப்போ எனக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு ஆஃப்லைன் டிஜிட்டல் பெட்டகம் தேவை. அத நான் எப்படி உருவாக்குறது? அந்த டிஜிட்டல் பெட்டகத்தை தான் நாம வாலெட் அப்படின்னு சொல்றோம். வெப்3 உலகத்துல நுழையிறதுக்கு இதுதான் முதல் படி. ஓகே. இந்த வாலெட்ட எப்படி ஆரம்பிக்கணும்? நம்ம ஆதாரங்கள்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. பிட்கெட் வாலெட், டோக்கன் பாக்கெட், மெட்டாமாஸ்க் அல்லது சேஃப்பால். இதுல ஏதாவது ஒரு செயலியை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த யூடியூப் வீடியோல பாத்தீங்கன்னா அவங்க சேஃப்பால் வாலெட்டை பயன்படுத்துறாங்க. சரி, ஆப்ப டவுன்லோட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? செயலியை திறந்த உடனே கிரியேட் நியூ வாலெட் கொடுத்துட்டு அதுல சீட் ஃப்ரேஸ் வாலெட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஓ, அங்கேதான் அந்த 12 வார்த்தைகள் வருதா? ஆமா, சரியா சொன்னீங்க. அந்த வழிகாட்டி கையேட்டுல ஒரு வரிய ரொம்ப அழுத்தமா சிவப்பு மாயாலேயே குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னன்னா, எக்காரணத்து கொண்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தானே? ஆமாம், அதேதான். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கவே கூடாது. ஏன் மனசுல இப்போ ஒரு இயல்பான கேள்வி வருது. ஏன் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கக்கூடாது? நான் அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என் போன்ல பத்திரமா வச்சுக்கிட்டா, எனக்கு எப்ப தேவையோ அப்ப ஈஸியா பாத்துக்கலாமே. ஒரு சாதாரண புகைப்படம் எப்படி இவ்ளோ பெரிய ஆபத்தா மாறும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது நாம செல்ஃப் கஸ்டடி அப்படிங்கிற ஒரு கோணத்துல இருந்து புரிஞ்சுக்கணும். செல்ஃப் கஸ்டடினா நாமே நம்ம பணத்துக்கு பொறுப்பு அப்படிங்கிறது தானே? ஆமா, வெப்2 உலகத்துல உங்க பணத்துக்கு பேங்க் பொறுப்பு. ஆனா இந்த வெப்3ல நீங்க தான் உங்க பேங்கோட முழு உரிமையாளர். அந்த 12 வார்த்தைகள் தான் உங்க சொத்துக்கான ஒரே ஒரு சாவி. ஓகே. அப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா என்ன நடக்கும்? நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த புகைப்படம் உங்கள அறியாமலேயே கூகுள் டிரைவ்லயோ இல்ல ஆப்பிள் ஐக்ளவுட்லயோ பேக்கப் ஆகிடும். ஆடா, ஆமா. போன்ல ஆட்டோ பேக்கப் ஆன்ல இருந்தா இணையத்தோட கனெக்ட் ஆயிடுமே. இணையத்தோட இணைக்கப்பட்ட எந்த ஒரு சர்வர்ல அந்த வார்த்தைகள் இருந்தாலும் ஹேக்கர்கள் அதை ரொம்ப ஈஸியா திருடிட முடியும். வாவ்! அப்போ நம்ம வசதிக்காக நாம பயன்படுத்துற அந்த கிளவுட் தொழில்நுட்பம் தான் இங்க நம்ம பாதுகாப்புக்கு மிகப்பெரிய எதிரியா மாறுது. கண்டிப்பா. உங்க போன் ஹேக் ஆனாலோ இல்ல உங்க கிளவுட் பாஸ்வேர்ட் திருடு போனாலும் ஹேக்கர்கள் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து அவங்க போன்ல உங்க வாலெட்டை அப்படியே ஓபன் பண்ணிடுவாங்க. அடுத்த நொடியே உங்க சொத்துக்கள் எல்லாமே காணாம போயிடும். இது ரொம்ப பயமா இருக்கே. அப்போ இத எப்படி தான் பாதுகாக்கிறது? அதனால தான் அதை ஒரு பேப்பர்ல பேனாவால எழுதி உங்க வீட்டு பீரோல ரொம்ப பாதுகாப்பா வைக்கணும்னு சொல்றாங்க. அது மட்டும்தான் உங்களை இணைய தாக்குதல்கள்ல இருந்து முழுமையா காப்பாத்தும். ரொம்ப தெளிவான விளக்கம். சரி, இப்போ நான் அந்த வார்த்தைகள ஒரு பேப்பர்ல எழுதிட்டேன். வாலெட்குள்ள அத வரிசைப்படுத்தி வெரிஃபிகேஷனையும் முடிச்சுக்கேன். இப்போ என்கிட்ட ஒரு பாதுகாப்பான பேங்க் இருக்கு. ஆனா இதுக்குள்ள பணத்தை எப்படி கொண்டு வரது? அதுக்காக தான் நாம பிளாக் செயின் நெட்வொர்க்கு தேர்ந்தெடுக்கணும். நம்ம ஆதாரங்கள் படி ஆரிஜின் பிளாட்ஃபார்ம்ல இணையறதுக்கு வாலெட்ல பாலிகான் செயின் அப்படிங்கிற நெட்வொர்க்கை நீங்க செலக்ட் பண்ணணும். ஏன் குறிப்பா பாலிகான்? இப்போ எத்தீரியம் மாதிரி ரொம்ப பிரபலமான நெட்வொர்க்கெல்லாம் இருக்கும்போது ஏன் இவங்க பாலிகானை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க? எத்தீரியம் மிகப்பெரிய நெட்வொர்க் தான். ஆனா அதுல ஒரு பரிவர்த்தனை செய்ய நீங்க கொடுக்க வேண்டிய கேஸ் கட்டணம் ரொம்ப ரொம்ப அதிகம். கேஸ் கட்டணம்னா டிரான்சாக்ஷன் ஃபீஸ் சொல்றீங்களா? ஆமா,
எத்தீரியம்ல சில நேரங்கள்ல அது 20 இல்ல $30 கூட ஆகலாம். ஆனா பாலிகான் நெட்வொர்க் அப்படிங்கிறது எத்தீரியத்துக்கு மேல கட்டப்பட்ட ஒரு அதிவேக நெடுஞ்சாலை மாதிரி. ஓஹோ! அப்ப இதுல கட்டணம் கம்மியா இருக்குமா? ரொம்ப கம்மி. இதுல கட்டணம் வெறும் சில சென்ட்கள் மட்டும்தான் ஆகும். அதனால தான் சிறு முதலீட்டாளர்களும் ஈஸியா பயன்படுத்தணும்னு பாலிகான பரிந்துரை செய்றாங்க. சூப்பர். புரியுது. நெடுஞ்சாலையே தேர்ந்தெடுத்துட்டோம். அடுத்ததா அந்த வீடியோல டோக்கன் மேனேஜ்மெண்ட் பகுதிக்கு போய் பல வகையான காயின்களை ஆட் பண்ண சொல்றாங்க. பிஓஎல், டை, யூஎஸ்டிடி, எல்ஜிஎன்எஸ்னு ஒரு பெரிய லிஸ்டே சொல்றாங்க. ஆமா, காயின்களை ஆட் பண்றது ரொம்ப முக்கியம். எனக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சாதாரண பேங்க் அக்கவுண்ட்ல நம்ம ரூபாய் இல்லனா டாலர்னு ஒரே ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் பண்றோம். இங்க ஏன் இவ்ளோ வகையான காயின்கள் தேவைப்படுது? புதுசா வர்றவங்களுக்கு இது ஒரு பெரிய குழப்பமா தான் இருக்கும். ஆனா இத ஒரு வாகன பயணம் மாதிரி நீங்க கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஓகே, ஒரு வாகன பயணம். சொல்லுங்க. நாம முன்னாடி சொன்ன மாதிரி பாலிகான் அப்படிங்கிறது ஒரு நெடுஞ்சாலை. இந்த நெடுஞ்சாலையில உங்க வண்டி போகணும்னா நீங்க டோல்கேட்ல கட்டணம் செலுத்தணும் இல்லையா? ஆமா, டோல் கட்டணும். அந்த பரிவர்த்தனை கட்டணத்தை செலுத்துறதுக்கான நாணயம் தான் POL, அதாவது பால் டோக்கன். பிளாக் செயின்ல நீங்க எந்த ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் செஞ்சாலும் அதுக்கு கொஞ்சம் பால் டோக்கன் தேவைப்படும். இதைத்தான் நாம கேஸ் ஃபீஸ்னு சொல்றோம். சரி, அப்போ பால் டோக்கன் அப்படிங்கிறது நெடுஞ்சாலைக்கான கட்டணம் இல்லனா வண்டிக்கான எரிபொருள்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த டை அப்புறம் USDT காயின்கள்லாம் எதுக்கு? நீங்க முதலீடு செய்ய கொண்டு வர்ற உங்க அசல் பணம் தான் USDT அப்புறம் டை. இவை இரண்டும் ஸ்டேபிள் காயின்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேபிள் காயின்னா அதோட மதிப்பு மாறாதா? ஆமா, கிரிப்டோ மார்க்கெட் எவ்வளவுதான் மேல கீழ போனாலும் ஒரு USDT அல்லது ஒரு டை காயினோட மதிப்பு எப்பவுமே ஒரு அமெரிக்க டாலருக்கு சமமா தான் இருக்கும். மார்க்கெட் சரிவுல உங்க முதலீடு காணாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இது பயன்படுது. ஓ, அப்ப நாம கொண்டு வர்ற பணம் பாதுகாப்பா இருக்கதா அந்த டை காயின். ரொம்ப அருமை. அப்போ எல்ஜென், SKL அப்புறம் SLGNS இதெல்லாம் எதுக்காக? LGNS அப்படிங்கிறது நீங்க முதலீடு செய்யற அந்த ஆரிஜின் ப்ராஜெக்டோட ஒரு பங்கு அல்லது சொத்துன்னு சொல்லலாம். உங்க டாலர்களை கொடுத்து நீங்க இந்த LGNS காயினை வாங்குறீங்க. ஓகே, வாங்கிட்டேன். அப்புறம் அத நீங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல ஸ்டேக் செய்யும்போது, அதாவது லாக் பண்ணி வைக்கும்போது, உங்களுக்கு ஒரு ரசீது மாதிரி ஒன்னு தேவைப்படும் இல்லையா? ஆமா, நான் இவ்ளோ பணம் போட்டிருக்கேன்னு ஒரு ஆதாரம் வேணும். அந்த டிஜிட்டல் ஆதாரம் தான் SLGNS, அதாவது ஸ்டேக்ட் LGNS. இதுக்கு பேரு லிக்விட் ஸ்டேக்கிங்னு சொல்லுவாங்க. நீங்க பணத்தை லாக் செஞ்சாலும் அந்த ரசீதை வச்சுக்கிட்டு உங்களால வேற சில பரிவர்த்தனைகளையும் செய்ய முடியும். வாவ், ரொம்ப அருமையான விளக்கம். இப்போ எனக்கு அந்த முழு படமும் ரொம்ப தெளிவா புரியுது. எரிபொருளுக்கு பால் டோக்கன், நிலையான முதலீட்டுக்கு USDT அல்லது டை, வருமானம் தர சொத்துக்கு LGNS. ஆமா, அப்புறம் முதலீட்டுக்கான டிஜிட்டல் ரசீதுக்கு SLGNS. எல்லாமே கரெக்ட். டோக்கன் வாலெட்ல இருக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, அது ரொம்ப கட்டாயம். அது இல்லனா நம்மளோட அப்லைன் கிட்ட இருந்து நம்ம பால் முகவரிய அனுப்பி வாங்கிக்கலாம்னு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கறாங்க. ஏன்னா அந்த எரிபொருள் இல்லாம பிளாக் செயின்ல வண்டியா ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. அதுதான் முதல் படி. சரி, இப்போ நம்ம கிட்ட பெட்டகம் தயார், காயின்ஸும் ரெடி, வண்டிக்கு தேவையான எரிபொருளும் இருக்கு. அடுத்ததா அந்த ஆரிஜின் தளத்துக்குள்ள நம்ம போகணும். கரெக்ட். அதுக்கு அந்த ரெஃபரல் லிங்க் தேவைப்படும். ஆமா, உங்க அப்லைன் அனுப்புன ரெஃபரல் லிங்க காப்பி பண்ணணும்னு வழிகாட்டி சொல்லுது. ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. என்ன ஆச்சரியம்? அந்த லிங்க நாம வழக்கமா பயன்படுத்துற கூகுள் குரோம் அல்லது சஃபாரி பிரவுசர்கள்ல பேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அதுக்கு பதிலா வாலெட்டுக்குள்ள இருக்கிற டேப் எக்ஸ்ப்ளோரர், அதாவது டிஸ்கவர் அல்லது பிரவுசர் பகுதிக்கு போய் தான் பேஸ்ட் பண்ணணுமா? ஏன் குரோம் யூஸ் பண்ணக்கூடாது? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். ஆனா இது எந்த ஒரு தொழில்நுட்ப பிழையோ இல்ல பாதுகாப்பு பிரச்சனையோ கிடையாது. இது ஒரு தொழில்நுட்ப இடைவெளி. தொழில்நுட்ப இடைவெளினா கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? கூகுள் குரோம் அப்படிங்கிறது தகவல்களை படிக்க உருவாக்கப்பட்ட ஒரு சாதாரண வெப் டு பிரவுசர். அதுக்கு பிளாக் செயின் மொழியோ இல்ல உங்க வாலெட்ல இருக்கிற சொத்துக்களை பத்தியோ எதுவுமே தெரியாது. ஓகே, அப்போ டேப் பிரவுசர்னா என்ன? உங்க வாலெட்டுக்குள்ள இருக்கிற டேப், அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன் பிரவுசர் அப்படிங்கிறது இணையதளங்களையும் பிளாக் செயினையும் இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி செயல்படுது. ஓஹோ, அந்த பிரவுசர் தான் வாலெட்டோட பேசுமா? சரியா சொன்னீங்க. அந்த டேப் பிரவுசர் வழியா நீங்க ஆரிஜின் தளத்துக்கு போகும்போது மட்டும்தான் அந்த இணையதளம் உங்க வாலெட்டோட ரொம்ப பாதுகாப்பா பேச முடியும். அதாவது அந்த தளம் நீங்க யார், உங்ககிட்ட முதலீடு செய்ய பணம் இருக்கான்னு கேக்கும்போது டேப் பிரவுசர் வழியா நம்ம வாலெட் ஆமா
என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு பதில் சொல்லுது இல்லையா? மிக துல்லியமான புரிதல். நீங்க அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி உள்ள போறதுக்கு முன்னாடி மேல இருக்கிற நெட்வொர்க் ஐகான் வந்து பாலிகான்ல இருக்கான்னு ஒரு முறை உறுதி செஞ்சுக்கணும். ஆமா, வீடியோலயும் அத மாத்த சொல்றாங்க. அப்புறம் நீங்க 3ஆம் தரப்பு இணையதளத்துக்கு போறீங்க அப்படின்னு ஒரு வார்னிங் வரும். அதுல டோன்ட் ப்ராம்ப்ட் அகைன் அப்படிங்கறத டிக் செஞ்சுட்டு உள்ள போகலாம். உள்ள போனதும் அவங்க சைன் பை வாலெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ண சொல்றாங்க. இத தான் நான் கொஞ்சம் ஆழமா பார்க்க விரும்புறேன். சாதாரண வெப்சைட்ல நாம நம்ம பேரு, பிறந்த தேதி, மொபைல் நம்பர்லாம் கொடுப்போம். ஆனா இங்க எந்த ஒரு யூசர் நேமும் இல்ல, பாஸ்வேர்டும் இல்லையே. ஆமா. நீங்க வெறும் கைரேகை அல்லது உங்க வாலெட் பாஸ்வேர்டை கொடுத்து அப்ரூவ் பண்ண உடனே லாகின் ஆயிடும். இது வந்து ஒரு மிகப்பெரிய முன்னுதாரண மாற்றம்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட அடையாளத்தை எங்கேயுமே வெளிப்படுத்தாம ஒரு நிதி தளத்துக்குள்ள நான் போறேன். இது எப்படி சாத்தியமாகுது? இத தான் தொழில்நுட்ப ரீதியா கிரிப்டோகிராஃபிக் கையொப்பம் அப்படின்னு சொல்றோம். நீங்க அப்ரூவ் கொடுக்கும்போது உங்க வாலெட்குள்ள இருக்கிற அந்த 12 வார்த்தைகள் இருக்கு இல்லையா? ஆமா, நம்ம பேப்பர்ல எழுதி வச்சோமே அது. கரெக்ட். அந்த வார்த்தைகள் கணித ரீதியா ஒரு ரொம்ப சிக்கலான ஃபார்முலாவை உருவாக்கி, ஆமா இந்த வாலெட்டோட உண்மையான ஓனர் இவர்தான்னு ஆரிஜின் தளத்துக்கு நிரூபிக்குது. வாவ்! அப்போ அந்த தளத்துக்கு நான் யாரு, என் பேர் என்னன்னு தெரிய தேவையே இல்ல. கண்டிப்பா தேவையில்ல. நீங்க அந்த வாலெட்டோட உரிமையாளர் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. இது வந்து பயனர்களோட தனியுரிமைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பலம். அபாரம். சரி, இப்போ நாம ஆரிஜின் டேஷ்போர்டுக்குள்ள வெற்றிகரமா நுழைஞ்சாச்சு. உள்ள போனதும் ஒரு நோடோட தற்போதைய விலை எவ்வளவு இருக்குன்னு பார்க்க முடியுது. ஆமா. உதாரணத்துக்கு 6.66 LGNSன்னு காட்டும். அப்புறம் நம்ம ரெஃபரல் லிங்க், நேரடி ரெஃபரலுக்கான தகுதிகள் எல்லாமே அங்க இருக்கு. இப்போ நாம மிக முக்கியமான பகுதிக்கு வரோம். ஸ்வாப்பிங் அப்புறம் ஸ்டேக்கிங். ஆமா. இதுதான் அந்த முழு ப்ராசஸோட மையப்பகுதி. அந்த வீடியோல இத பத்தி ரொம்ப விரிவா பேசுறாங்க. இப்போ என்கிட்ட ஆரம்பத்துல USDT அல்லது டை காயின் மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்குவோம். அத நான் எப்படி LGNS காயினா மாத்துறது? இது ரொம்ப சுலபமான ஒரு வழிமுறை தான். நீங்க பிளாட்ஃபார்ம்குள்ள மெனுல பாத்தீங்கன்னா ட்ரேட் LGNS அல்லது ஸ்வாப் பை அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். ஓகே, அங்க போயிட்டு என்ன பண்ணணும்? உங்ககிட்ட இருக்கிற USDT-ய முதல்ல டை காயினா மாத்திக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே மதிப்புங்கிறதால ஈஸியா மாறிடும். அப்புறம் அந்த டை காயினை கொடுத்து பிளாட்ஃபார்ம்ல இருந்து நேரடியாவே நீங்க LGNS டோக்கன்களை வாங்கிக்கலாம். அங்க மேக்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கே, அது எதுக்கு? அங்க மேக்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற முழு தொகையையும் நீங்க அப்படியே மாத்திக்கலாம். அந்த யூடியூப் வீடியோல பாத்தீங்கன்னா அவங்க வாலெட்லயே முன்னாடியே LGNS-ஆ மாற்றி வச்சிருந்ததால இந்த படியை தாண்டி நேரடியா ஸ்டேக்கிங்க்கு போயிடுறாங்க. சரி, இப்போ என்கிட்ட LGNS காயின் வந்துடுச்சு. இத வச்சு நான் எப்படி ஸ்டேக்கிங் பண்றது? நீங்க மெனுல ஸ்டேக் அப்படிங்கிற பகுதிக்கு போகணும். அங்க உங்ககிட்ட எவ்வளோ அன்ஸ்டேக்டு பேலன்ஸ் இருக்குன்னு காட்டும். வீடியோல அவங்க 1.207 LGNS காயினை ஸ்டேக் செய்றாங்க. தொகையை என்டர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? அந்த தொகையை கொடுத்த பிறகு கீழே அப்ரூவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் செஞ்சு உங்க பாஸ்வேர்டை போடணும். ஒரு நிமிஷம். இந்த அப்ரூவ் பட்டனை கிளிக் செய்யும்போது உண்மையாகவே அங்கே என்ன நடக்குது? நான் என் பணத்தை அந்த கம்பெனி கிட்ட குடுக்கறேனா? இல்லவே இல்ல. நீங்க எந்த ஒரு கம்பெனி கிட்டயும் உங்க பணத்தை கொடுக்கல. இங்க தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற தொழில்நுட்பம் வேலை செய்யுது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தானே? ஆமா. நீங்க அப்ரூவ் செய்யறப்போ என்னோட வாலெட்ல இருக்கிற இந்த LGNS டோக்கன்களை பிளாக் செயின்ல இருக்கிற ஸ்டேக்கிங் பூல்ல லாக் செய்யறதுக்கு நான் அனுமதி கொடுக்கறேன்னு ஒரு டிஜிட்டல் ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறீங்க. ஓ, அப்போ இதுக்கு நடுவுல எந்த மனுஷங்களும் கிடையாதா? எந்த ஒரு தனி மனிதனாலும் இதை கட்டுப்படுத்த முடியாது. இது முழுமையா ஒரு கணினி நிரல் தான். இதை செஞ்சு முடிச்ச உடனே உங்க ஐடி ஆக்டிவேட் ஆயிடும். சரி, இதெல்லாம் ஓகே. நான் என் பணத்தை லாக் பண்ணிட்டேன். இதுக்காக எனக்கு என்ன பலன் கிடைக்கும்? வீடியோல ரிவார்டுகள் பத்தி நிறைய சொல்றாங்க. ஆமா. நீங்க ஸ்டிக்ஸ் அறிஞ்ச பணம் எப்போ பூலுக்குள்ள போகும் அப்படிங்கிற நேரம் மேலேயே காட்டும். உதாரணத்துக்கு 3 மணி 25 நிமிஷம்னு காட்டும். அப்புறம் ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் ஒரு முறை ரிவார்டுகள் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 3 முறை வருமானம் வருமா? ஆமா, அதுதான் அந்த சிஸ்டத்தோட டோக்கனாமிக்ஸ். அந்த 8 மணி நேர சுழற்சியில ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தானாகவே லாபத்தை கணக்கிட்டு உங்க வாலெட்டுக்கு அப்படியே அனுப்பிடும். கொஞ்சம் சிறப்பான ஒரு தெளிவுபடுத்தல். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஒரு இயந்திரம் மாதிரி தன்னோட வேலைய கரெக்டா செய்யும். அது எந்த மனுஷனை போலவும் உங்களை ஏமாத்தாது. ஆமா, டோக்கன் கண்டிப்பா உங்க வாலெட்டுக்கு வந்துரும். ஆனா அதோட பொருளாதார மதிப்பு அப்படிங்கிறது மார்க்கெட்டோட கைகள்ல தான் இருக்கு. இந்த நிதர்சனத்தை முழுசா புரிஞ்சுகிட்டு செயல்படுறது தான் உண்மையான Web3 கல்வி. மிக சரி. நீங்க இந்த அமைப்புக்குள்ள நுழையும்போது
தொழில்நுட்ப ரீதியா நீங்க 100% பாதுகாப்பா இருக்கீங்க. உங்க வாலெட்டை யாராலையும் தொட முடியாது. ஆனா பொருளாதார ரீதியா நீங்க ஒரு முதலீட்டாளரா உங்க சொந்த முடிவுகளை கவனமா எடுக்கணும். இன்னைக்கு நாம ரொம்ப பயனுள்ள அதே சமயம் நம்ம சிந்தனைய தூண்டுற ஒரு பயணத்தை செஞ்சிருக்கோம். வெறும் ஒரு காகிதத்துல 12 வார்த்தைகள் எழுதி ஒரு பெரிய பெட்டகத்தையே உருவாக்கணும். ஆமா. அப்புறம் பாலிகான் அப்படிங்கிற நெடுஞ்சாலைய தேர்ந்தெடுத்தோம். வண்டிய ஓட்ட பால் டோக்கன் அப்படிங்கிற எரிபொருளையும் மூலதனமா டை அல்லது USDTயையும் நிரப்பணும். அப்புறம் டேப் பிரவுசர் வழியா எந்த ஒரு தனிப்பட்ட தகவலையும் கொடுக்காம பாதுகாப்பா நம்ம அடையாளத்தை நிரூபிச்சோம். கடைசியா படத்தை LGNSஆ மாத்தி அதை ஸ்டேக் செஞ்சு லாபமோ நஷ்டமோ மார்க்கெட்டை பொறுத்தது அப்படிங்கிற ஒரு நல்ல தெளிவோட அந்த 8 மணி நேர ரிவார்ட் சிஸ்டத்துல இணைஞ்சோம். இது வெறும் ஒரு ஆரிஜின் பிளாட்ஃபார்ம்ல எப்படி இணையறது அப்படிங்கிற வழிகாட்டி மட்டும் கிடையாது. கண்டிப்பா இல்ல. இது ஒட்டுமொத்த டிஃபை உலகத்துல நீங்க ரொம்ப சுதந்திரமா உலாவறதுக்கான ஒரு அடிப்படை பயிற்சி. ஆமா, நாளைக்கு உலகத்தோட எந்த மூலையில இருக்கிற எந்த ஒரு டிஃபை தளத்திலையும் உங்களால எந்த ஒரு வங்கியோட உதவியும் இல்லாம நேரடியா முதலீடு செய்ய முடியும். அதுதான் இந்த தொழில்நுட்பத்தோட உண்மையான வெற்றி. சரியா சொன்னீங்க. உங்களுக்கு ஏன் இது முக்கியம்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா நீங்க தான் உங்களுக்கான பேங்க். எந்த ஒரு மையப்படுத்தப்பட்ட அதிகாரமும் இல்லாம நாமே நம்ம சொத்துக்களை நிர்வகிக்கிற இந்த புதிய சுதந்திரம் மிகப்பெரிய பொறுப்புணர்வோட வருது. அந்த பொறுப்பை நம்ம சரியா கையாளணும். இப்போ விடை பெறுவதற்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக நான் ஒரு ஆழமான கேள்விய விட்டுட்டு போறேன். ஒரு பேங்க் மேனேஜரோ இல்ல ஒரு அக்கவுண்டன்ட்டோ இல்லாம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்கள் மூலமா எந்த ஒரு மனித தலையீடும் இல்லாம தானாகவே எல்லாமே நடக்கிற இந்த கோடு தான் சட்டம் அப்படிங்கிற புதிய தொழில்நுட்பம் எதிர்காலத்துல மனுஷங்க ஒருத்தர் நம்புறதுக்கு பதிலா வெறும் கணிதத்தை மட்டுமே நம்புற ஒரு சமூகமா நம்மள மாத்துமா? இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை. இது நம்ம பாரம்பரிய பேங்கிங் கட்டமைப்ப எப்படி அடியோடு மாத்த போகுது? இத கொஞ்சம் பொறுமையா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோட அடுத்த விரிவான அலசல சந்திப்போம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி.